ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா லென்த் ஃபங்க்ஷன் பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ நான் என்னென்ன கவர் பண்ண போகிறோன்னு இங்கே கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம லென்த் ஃபங்க்ஷனோட சிக்னேச்சர் பற்றி பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட் பாஸ் பண்ணால் ஒரு லென்த் ஃபங்க்ஷன் எப்படி பிஹேவ் பண்ணுதுன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஒரு சீக்வன்ஸ் ஆப்ஜெக்ட்னா ஒரு லிஸ்ட்டோ டியூப்பலோ இல்லைனா ஒரு டிக்ஷனரியோ நம்ம பாஸ் பண்ணால் அப்போ எப்படி பிஹேவ் பண்ணுதுன்னு பார்க்கலாம். நம்ம ஒரு இன்ட் இல்லை ஃப்ளோட் ஆப்ஜெக்ட் நம்ம லென்த்து பாஸ் பண்ணால் எப்படி பிஹேவ் பண்ணுதுன்னு பார்க்கலாம். சரி, ஃபஸ்ட்டு நம்ம இந்த லென்த்தோட சிக்னேச்சர் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ இந்த லென்த்தோட சிக்னேச்சர் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும். லென்னு கொடுத்து இந்த மாதிரி நம்ம என்டர்னு அடிச்சோன்னா நமக்கு லென்த்தோட சிக்னேச்சர் தெரியும். ஸோ லென்த் பார்த்திங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட் அது இன்புட்டை வாங்குது. அதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் அந்த கண்டெய்னரில் எத்தனை ஐட்டம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கொடுக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட் ஃபஸ்ட்டு நம்ம பாஸ் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட் நான் ஒரு ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட் நான் க்ரியேட் பண்ணுறேன், ஹலோன்னு. ஸோ இதோட டைப் என்ன நீங்கள் செக் பண்ணிக்கலாம், ஸ்ட்ரிங்கு. ஸோ லென்த்துக்கு இந்த ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட் நம்ம பாஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இதில் எத்தனை கேரக்டர் இருக்கோ அத்தனை கேரக்டரோட லென்த் பிரிண்ட் ஆகும். ஸோ இப்போ இதில் பார்த்திங்கன்னா HELLOன்னு இருக்குது, மொத்தம் 5 கேரக்டர் இருக்குது. ஸோ லென்த் பார்த்திங்கன்னா 5ன்னு பிரிண்ட் ஆகும். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சீக்வன்ஸ் ஆப்ஜெக்ட் நம்ம பாஸ் பண்ணும். ஸோ சீக்வன்ஸ் ஆப்ஜெக்ட் பார்த்திங்கன்னா நான் ஒரு லிஸ்ட்டே க்ரியேட் பண்ணுறேன், ஹலோ வேர்ல்டு டெஸ்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு லிஸ்ட் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இந்த லிஸ்ட்டை ஃபஸ்ட்டு பிரிண்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறமேல் இதோட டைப்பையும் பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ இதோட டைப்பையும் பிரிண்ட் பண்ணலாம். ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ இது இதுதான் லிஸ்ட் ஆப்ஜெக்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதோட கிளாஸ் டைப் பார்த்திங்கன்னா லிஸ்ட்டுன்னு இருக்குது. ஸோ இப்போ இது லென்த்துக்கு நம்ம பாஸ் பண்ணோன்னா என்ன ஆகுனா, இந்த லிஸ்ட்டில் பார்த்திங்கன்னா எத்தனை ஐட்டம்ஸ் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா ஹலோன்ன்றது ஒரு ஐட்டம், வேர்ல்டுன்றது ஒரு 2வது ஐட்டம், 3, 4 மொத்தம் 4 ஐட்டம் இருக்குது. ஸோ நம்ம ஒரு லிஸ்ட் ஆப்ஜெக்ட் பாஸ் பண்ணோன்னா அப்போ என்ன பிரிண்ட் பண்ணோன்னா எத்தனை ஆப்ஜெக்ட்ஸ் ஐட்டம்ஸ் அதில் இருக்குது அதுதான் பிரிண்ட் பண்ணும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா மொத்தம் 4ன்னு பிரிண்ட் பண்ணுது. இதே நீங்கள் டியூப்பிளில் நீங்கள் பாஸ் பண்ணாலும் அதே மாதிரி தான், டியூப்பிளில் எத்தனை ஐட்டம்ஸ் இருக்கோ அத்தனை ஐட்டம்ஸ் ரிட்டர்ன் பண்ணும். டிக்ஷனரி பாஸ் பண்ணாலும் அதே தான் பண்ணும். ஸோ இதுதான் ஒரு சீக்வன்ஸ் ஆப்ஜெக்ட். அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு இன்ட் ஆப்ஜெக்ட் இல்லை ஒரு ஃப்ளோட் ஆப்ஜெக்ட் நம்ம பாஸ் பண்ணால் என்ன ஆகும். ஸோ நான் ஃபஸ்ட்டு ஒரு இன்ட் பாஸ் பண்ணுறேன். இதோட டைப்பை நம்ம செக் பண்ணோன்னா, ஸோ இன்ட்டு. ஸோ லென்த்துக்கு நம்ம இன்ட் பாஸ் பண்ணோன்னா என்ன ஆகுனா எரர் கொடுக்கும். ஏன்னா இன்டீஜர் ஆப்ஜெக்ட் இந்த லென்த் இம்ப்ளிமெண்ட் பண்ணலை. ஸோ ஒன்லி நீங்கள் லிஸ்ட்டுக்கு என்ன பாஸ் பண்ணலான்னா நீங்கள் ஸ்ட்ரிங் பாஸ் பண்ணலாம், இல்லைனா நீங்கள் ஒரு சீக்வன்ஸ் ஆப்ஜெக்ட், ஒரு லிஸ்ட்டு இல்லை டியூப்பல் இல்லை ஒரு டிக்ஷனரி, இந்த மாதிரி ஐட்டம்ஸ் மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.